மக்களே, இன்றைக்கி நம்ம டிவியோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து எங்கேருந்து வாங்குனீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த காலம் அது 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 ஆமாங்க, வசந்தன் கோலேருந்து தான் வாங்கியிருந்தேன், தாம்பரம் பிரான்ச்சிலேருந்து. சர்வீஸுமே நமக்கு நல்லா பண்ணாங்க. ஸோ டிவியோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 HDMI கேபிள்ஸ், ஆடியோ, வீடியோ, லேன் எல்லாமே வந்து இதுக்குள்ளேயே இருக்குது. சைடில் நான் ரெஃபரன்ஸுக்கும் கொடுத்துருக்கேன் இமேஜ். அதுக்கப்புறம் ஒரு கேம் லவருக்கு வந்து சூப்பரான டிவிங்க. அதில் கேம் மோடுமே இருக்குது. அங்கேருந்து நமக்கு சொல்லும் போது கேம் விளாடும் போது மட்டும் மோடை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அது நான் வந்து எங்கே போய் சேஞ்ச் பண்ணணும் அது எல்லாமே வந்து டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டிவி வந்தோடனே வந்து சர்வீஸ் மேன் தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து செப்பரேட் வீடியோவை எடுக்கல, நம்ம ஷார்ட்ஸ் போட்ட அதே வீடியோ தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் இதுலேயும் சொல்கிறேன். இந்த டிவியோட பாடி வந்து பிளாஸ்டிக் கிடையாது, மெட்டல் பாடி தாங்க. ஸோ அதுவுமே வந்து ப்ளஸ் பாயிண்ட் தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த ஸ்பீக்கரோட எஃபெக்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. வீடியோ குவாலிட்டிலாம் லேக் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு நான் லைவாக காட்டுறேங்க. டிவி எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம். ஸோ வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டோடனே அம்மா கையில் ரிமோட்டை கொடுத்து ஆன் பண்ண சொன்னோங்க. ஆன் பண்ணோடனே ஹையர்னு பிராண்ட் பேர் வந்தோடனே சூப்பராக இருந்துச்சு வாலில் பார்க்க. ஸோ வாலுக்குமே வந்து செட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிவி. ஸோ இது கூகுள் டிவின்றதுனால கொஞ்சம் அப்ளிகேஷன்லாம் வந்து லோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, செட்டப்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருந்துச்சு. எல்லா டிவிக்குமே இன்டர்ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு இப்படி தான் இருக்கும், ஏன்னா இது கூகுள் டிவியில் அதாங்க அப்படி இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டாப்பில் வந்து செட்டிங்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே லைப்ரரிஸ்குள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் லாங்குவேஜ் வச்சு ஃபில்டர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த மோடு மாற்றுறது, டிவியோட பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் எது வேணால் கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி செட்டிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன் சேவர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சில டிஃபால்ட்ஸ் டெம்ப்ளேட்டும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லிங்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா ஜிமெயில், ஸோ அதிலேருந்து டேரெக்டாக கூகுள் ஃபோட்டோஸ் எடுத்து டேரெக்டாக டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்து வேறு எதனா இமேஜஸ்லாம் வச்சு மாட்டிக்காதீங்க வீட்டில். ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிஸ்டட் ஆஃப் 20 அப்ளிகேஷன்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நிறைய வியூஸ் போகிற அந்த மூவிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஓடிடியில், அந்த மாதிரியான மூவிஸுமே வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சிலது வந்து இதில் பெய்டும் இருக்குது, சிலது ஃப்ரீயும் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த MX பிளேயரில் ப்ளே பண்ணுற வீடியோ எல்லாமே ஃப்ரீ தானே, ஆட் மட்டும் விடுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோ குவாலிட்டி செக் பண்ணிவிடுவோம். யூடியூப்பில் 2K வீடியோ ப்ளே பண்ண விட்டுருக்கேன். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கூகுள் அசிஸ்டண்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஹே கூகுள், வாட்ஸ் டைம் நவ்? கூகுள் அசிஸ்டண்ட் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து சேனல் மாற்றுறது, சவுண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான எல்லா வேலையுமே வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டு செய்யுது. இப்போ வந்து ஆடியோ வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு மீட்டர் ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அப்ளிகேஷன் நேம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோக்கு வந்து நான் 20 பாயிண்ட் தான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே லைவாக பாருங்கள். ஸ்பீக்கர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நேர்லேயே பார்த்துருப்பீங்க. இது வந்து ஹாலுக்கெலாம் வந்து நம்ம ஹோம் தேட்டர் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் அந்த தேட்டர் எஃபெக்டோடு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ வேணால் நீங்கள் ஹோம் தேட்டர் வாங்கலாம். மற்றபடி இது ஒரு ஒர்த்தான ஸ்பீக்கர் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அண்ட் வாரண்ட்டி பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ப்ரைஸ் வந்து டெய்லி டிஃபர் ஆகிட்டே இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆன்லைன்லேயே வந்து டிஃபர் ஆகுது, அதே மாதிரி ஷோரூம்லேயே கூட டிஃபர் ஆகுதுங்க. ஏன்னா வசந்தன் கோவில் டிஃபால்ட்டாக 2 to 3 years வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி டேட் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து அவங்க சைடில் நார்மலாக வச்சுருக்கிறது. அது இல்லாமல் +2 year நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் மட்டும் போடுவாங்க. நீங்கள் டேரெக்டாக உங்கள் நியர்பை இருக்கிற லொக்கேஷனில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸராக 2 to 3 years வந்து போட மாட்டாங்க. வேணும்னா நம்ம தான் ஆட் பண்ணிக்கணும். லாஸ்ட் ரிமோட்டை பற்றி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிம்பிள் டிசைனில் கொடுத்துருக்காங்க. குயிக் ஆக்ஷனாக வந்து சில அப்ளிகேஷனோட லோகோலாம் வச்சு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. டேரெக்டாக வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப்பு அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வாய்ஸ் கண்ட்ரோலுக்காக ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்டு, ஹோமு, பேக் வர்றது, ஸோ அதே மாதிரி மெனு ஆக்சஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. வால்யூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் மாதிரி டிசைனாக சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிவியை பற்றி எனக்கு தெரிஞ்ச அப்டேட்ஸ் அது எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டேன். வேறு எதனா நான் மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து அங்கேயே ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க.